ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போது ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டைப்பில் நம்ம ஃபில் பண்ணலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுட்டு அந்த அவுட்லைனுக்கு உள்ளக்க எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஒரு டைப். இன்னொன்று அந்த அவுட்லைனே கவர் பண்ணி அவுட்லைனுக்கு வெளியே வரைக்கும் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஃப்ளாட் லோடிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லைனை கவர் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்னொரு டைப்பு. அது 2 டைப்பும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவுட்லைனோட உள்ளே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போடுவோம். ஆனால் இது எப்படின்னா, செகண்ட் லைன் நம்ம டேர்ன் பண்ணி எடுக்கும் போது அந்த செயினோட மிடில் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். பார்த்தா தெரியும். நம்ம நார்மல் செயின் ஸ்டிச்சை அந்த இப்போ தாம்பூ ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் நார்மலாக நம்ம எந்த இடத்துலையும் பர்டிகுலர் பிளேஸில் ஸ்டிச் பண்ணாமல் நம்ம கண்டினியூஸாக பண்ணிகிட்டே போவோம். ஆனால் இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லைனில் போட்டிருக்க அந்த செயினோட மிடில் தான் அடுத்த லைன் வரணும். அதுக்கு அடுத்த லைன் வந்து அந்த லைனோட மிடில் தான் அதுக்கு அடுத்த லைன் போடணும். அந்த மாதிரி ஒவ்வொரு லைனை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த லைன் வரும். இது வந்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரும். அந்த ஸ்டிச் மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு செயின்லேயே நம்ம மேட் ஃபில்லிங் மாதிரி பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ இந்த மேட் எல்லாம் பார்த்தா தெரியும், இந்த பாய் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த லுக்கில் தான் இந்த ஸ்டிச்சும் இருக்கும். இந்த செயினோட மிடில் பண்ணுறோம். வீடியோவில் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு. இது வந்து ஃபஸ்ட்டு டைப். நம்ம வந்து அவுட்லைன் போட்டு அதுக்குள்ளக்கே பண்ணுறோம். அடுத்த டைப்பில் வந்து இந்த அவுட்லைனை கவர் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு 2 மெத்தடில் வந்து எது ஃபினிஷிங் நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு எதுவோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து அவுட்லைன் உள்ளே ஸ்டிச் பண்ணும் போது நம்ம அந்த அவுட்லைன் பக்கத்தில் வரும்போது அந்த அவுட்லைனுக்கு கீழே அந்த நீடில் எடுக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஜூமில் இருக்கிறதுனால தான் இந்த லைட்டாக ஒரு இது கூட கேப் கூட உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. மற்றபடி நார்மலாக வச்சு பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது. அப்படி தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இது ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு மேலேயே ஒரு அவுட்லைன் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இதுலேயே 2 டைப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஃபேஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க, போர்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய போர்ட்ரேட் பிக்சர்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும்போது நம்ம அந்த போர்ட்ரேட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த போர்ட்ரேட்டோட அந்த ஷேப் வந்து ஃபேஸ் மாறாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட் லைன் அவுட்லைன் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போது அப்படி பண்ணும்போது ஒரு சில இடத்துல அவுட்லைனுக்கு உள்ளக்கே ஃபில் பண்ணுற மாதிரி பண்ணுற மாதிரி அமையும். ஒரு சில டைமில் வந்து அந்த அவுட்லைனையும் ஃபுல்லாக கவர் பண்ணியும் நம்ம பண்ணுற மாதிரியும் இருக்கும். அப்படி ரெண்டு தடவையுமே நம்ம பண்ணும்போது அதை எப்படி நம்ம இப்போ சப்போஸ் அவுட்லைனுக்குள்ளேயே ஃபில் பண்ணிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா, அப்படி அந்த லைட்டாக ஒரு கேப் இருந்துச்சுன்னா அந்த இடத்த நம்ம எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த 2 மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்படி பண்ணாலும் நம்மளால கரெக்டாக அந்த ஃபினிஷிங் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணாலும் ஓகே தான். இப்படி அவுட்லைனுக்கு மேலே நீங்கள் பண்ணும்போது இதுக்கு மேலே இன்னொரு அவுட்லைன் போடுற மாதிரி வரும். அது வந்து ஃபேஸ் ஃபில்லிங்க்கு ஃபஸ்ட்டே நீங்கள் அவுட்லைன் போட்டுருவீங்க. அதுக்கு மேலே நம்ம அந்த ஸ்டிச்சை கவர் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு மேலே ஒரு அவுட்லைன் போடும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பிக்சர் பெருசாகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சில மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த மாதிரி. இப்போ இந்த லைட்டாக அந்த கேப் தெரியுதா? இப்போ இதில் அந்த கேப்புக்குள்ளே வந்து நான் நார்மலாக ஒரு அவுட்லைன் போடுறேன், ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா, ரொம்ப வித்தியாசம் தெரியுதா, நமக்கு எப்படி பண்ணால் நமக்கு அந்த பிக்சர் வந்து நமக்கு செட் ஆகும்
அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த ஸ்டிச்சையே யூஸ் பண்ணுங்கள். அதாவது சேம் ஸ்டிச்சு தான், உள்ளே போடுறோம், நெக்ஸ்ட்டு வெளியில் போடுறோம். எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல எப்படி போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து நீங்கள் போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து இந்த அவுட்லைனை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதில் அவுட்லைன் உள்ளே மட்டும்தான் பார்த்தோம். இப்போ வெளியில் அந்த அவுட்லைன் போட்டிருக்கோமா, அதை வந்து வெளியே கவர் பண்ணி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளக்க ஃபில் பண்ணுறோம். மிடில் தான், அந்த செயினோட மிடில் தான் ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ இந்த அவுட்லைனை வெளியில் கவர் பண்ணி குட்டி லாக் போட்டு திரும்ப உள்ள. இதுதான் இந்த ரெண்டு இதோட டிஃப்ரென்ஸ். இது வந்து டைப் 1 டைப் 2ன்னு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரியும் ஃபில் பண்ணலாம், இந்த மாதிரி மெத்தட்லேயும் ஃபில் பண்ணலாம், இந்த மாதிரி மெத்தட்லேயும் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் ஏதாவது சொல்லியிருக்கலாம், அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறையா பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது வந்து இந்த சைடை வச்சு எடுக்கும் போது அந்த கேமராவோட ஆங்கிள் வந்து மாறி இருக்கு, அதை நான் கவனிக்கலை, அதனால ஒரு சைடாக இருக்குது. இந்த சைடை எப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரீங்களோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த, இப்போ ஒரு வேறு ஏதாவது ஒரு ஃப்ளவரோ வேறு என்ன பிக்சர் போட்டாலும் சரி, இந்த சைடு எப்படி இருக்கோ ஸ்டிச் போகுதோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் இருக்கிற டைரக்ஷன்லேயும் அந்த ஸ்டிச் மாதிரியே தான் வரணும். அதுக்கு நம்ம எப்படி ஃபில் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள். இங்கிட்டு வேறு மாதிரி, இங்கிட்டு லெஃப்டில் போகுது, இங்கிட்டு ரைட்டில் போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா இருக்காது. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணணும். இதை சுற்றி நான் கோல்ட் கலர் அவுட்லைன் போட்டு, சரி த்ரெட்டில் அவுட்லைன் போட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதில் ஆட் பண்ணலை, உங்களுக்கு தம்ப்நெயிலில் வரும் அந்த இது பிக்சர், அதில் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.